ஹல்லேலூயா. என் ஓட்டத்தில் நேசித்தவர். ஆமென். ஆமென். தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன். ஹல்லேலூயா. ஆமென். நம்புவேன். யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் எனக்கென்றும் துணையவரே. தாழ்த்துகிறோம். தொடர்ந்து எங்க கூட பேசுங்க ஆண்டவரே. மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எரேமியா 30:10. ஆகையால் என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே, இஸ்ரவேலே கலங்காதே என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடிக்கு இரட்சிப்பேன். யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான். அவனை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோமா? யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான். அவனை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை. தத்தளிப்பின் பாத்திரத்தை யார் கையிலிருந்து தேவன் நீக்குகிறாரோ அவங்க வாழ்க்கையில தான் இந்த சுகித்திருப்பான், அமர்ந்திருப்பான், சந்தோஷமா இருப்பான், நிம்மதியா இருப்பான் என்கிற வார்த்தை நிறைவேறுகிறதா இருக்கும். யார் யாக்கோபு? தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவன், தேவனால் சிநேகிக்கப்பட்டவன், தேவனால் ரட்சிக்கப்பட்டவன். அப்படி என்றால் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிறது. அப்படி என்றால் கர்த்தர் என்னை ரட்சித்திருக்க காரணம் என்ன? தேவனால் நான் நேசிக்கப்பட்டிருக்கிறேன், தேவனால் நான் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையும் உங்க இருதயத்தில் கை வைத்து இந்த 2 வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். நான் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவன், நான் தேவனால் நேசிக்கப்பட்டவன். மறுபடியும் சொல்லுங்க, நான் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவன், நான் தேவனால் நேசிக்கப்பட்டவன். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாக்கோபு திரும்பி வந்து, கடந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை கொண்டு இடைவிட ஆரம்பித்தார். யாக்கோபை குறித்த செய்தி ஏராளம் கேட்டிருக்கிறோம். இந்த பலிபீடத்திலிருந்தும் அதிகம் பேசப்பட்ட செய்திகளில் ஒன்று. ஆனால் இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட சில சத்தியங்களை அல்லது சில காரியங்களை, நமக்கான சில காரியங்களை தேவன் பேசும்படி விரும்புகிறார். நான் நம்புகிறேன் கர்த்தர் ஒவ்வொருவரோடு கூட இந்த நாளிலே தீர்க்க தரிசனமாய் பேச போகிறார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 30வது அதிகாரம் ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பிக்கிறது என்றால், கர்த்தர்
கர்த்தராலே எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து நீங்க அப்படி கீழே படிக்கும் போது நான் 1-2 வேர்டு டச் பண்ணிட்டு செய்திக்குள் போக விரும்புகிறேன். இது கடந்த நாளிலே ஆவியானவர் மறுபடியும் இதை வலியுறுத்தினார். ஏற்கனவே இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அது லாக்டவுனுக்கு முன்னாடி சொன்னதுனால கண்டிப்பா உங்களுக்கு யாருக்கும் அது தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை என்று நான் நம்புகிறேன். போன வாரம் சொன்னதே கேட்டா இப்போ எல்லாரும் கண்ணு வெளியே வரும். அதனால நான் அதை கேட்கல. ஆமென். ஆனால் இந்த வார்த்தையை கடந்த நாளிலே இந்த அதிகாரத்தை பொதுவாக ஒரு வசனத்தை ஆண்டவர் தரும்போது அந்த அதிகாரத்தை பார்ப்பது வழக்கம். அப்படி பார்க்கும்போது அதிலே சில காரியங்களை ஆவியானவர் நம்முடைய கண்களுக்கு வெளிச்சமாய் கொண்டு வருவார். அதிலிருந்து கர்த்தர் ஏதோ சொல்ல விரும்புகிறார். அப்படி ஒரு வார்த்தை தான் அதனுடைய 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், நான் உன்னோடே சொன்ன எல்லா வார்த்தைகளையும் ஒரு புஸ்தகத்தில் எழுதிக்கொள். இன்னைக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு மறுபடியும் நினைவுபடுத்துகிறார். இது ஏற்கனவே சொல்லப்பட்டால் இன்னைக்கு அப்படி என்றால் ஆண்டவர் ஏதோ ஒன்றை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்யும்படி நம்மை துரிதப்படுத்துகிறார். அதுல ஒரு முக்கியமான காரியம் எல்லாரும் கவனிக்கிறீங்க நம்புகிறேன். இன்னைக்கு இந்த சத்தத்தை நீங்க யார் எப்படி கேட்கறீங்கன்னு தெரியாது. வார்த்தை நம்ம கேட்கிற சாட்சிகள் எல்லாமே ஆமென். ஒரு பக்கம் நம்ம ஜெபிக்கிறோம், அது ஓகே. ஆனால் அது எல்லாவற்றுக்கும் மேல அவர்களுக்குள்ளே வார்த்தை எழுப்பின விசுவாசம். அவங்க அந்த வார்த்தையை, அந்த சின்ன குழந்தையை பற்றின சாட்சியை கேட்கும்போது டாக்டர்ஸ் ஒரு ரிப்போர்ட்டை சொல்றாங்க. அது அவங்களை பாதிக்காது இருக்க அவங்கள நம்ப பண்ணின வசனத்தை அவங்க என்ன செய்தாங்களாம்? திரும்ப திரும்ப கேட்டார்களாம். அதுபோல ஆவியானவர் இன்னைக்கு பிரத்யட்சமாக நம்மோடு பேசுகிறார், என்னோடு பேசுகிறார், ஒவ்வொருவரோடும் பேசுகிறார். உங்களோடு பேசின வார்த்தைகளை நீங்க எழுதி வைங்க. நீங்க அப்படி எழுதி வைக்கிறவங்களா இருக்கிறீங்கன்னா அதை திரும்ப திரும்ப பாருங்கள். இதுவரை அப்படி ஒரு பழக்கம் உங்களுக்கு இல்லைன்னா உங்களுக்கு இப்படி ஒரு பழக்கம் இருக்கும். என்ன பழக்கம் தெரியுமா? உங்க பைபிள்ல நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க? அந்த வேர்டை மார்க் பண்ணியிருப்பீங்க. அது நல்ல பழக்கம் இருக்கட்டும். ஆனால் நீங்க ஒரு நோட் புக்கை வாங்கி அல்லது ஒரு டைரியை வாங்கி நீங்க கண்டிப்பா கர்த்தர் உங்களோடு பேசின வார்த்தையை எழுதி வைக்கணும். ஆமென், ஆமென். நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்டு விசுவாசத்தோடு இது செய்யறவங்க வாழ்க்கையில நிறைவேறிற்று என்கிற சாட்சியை கர்த்தர் கேட்க வைக்க போகிறார். ஆமென். கூடுமான வரையில் நீங்கள் சர்ச்சிலேயே ஒரு நோட்டை கொண்டு வந்தீங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும். ஆமே, நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் எழுதி வைங்க, ஒரு நோட்டில் எழுதி வைங்க. ஹல்லேலூயா. ஆமே. சிலர் வந்து ஐபேட் அல்லது மொபைல் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, இதிலெல்லாம் டைப் பண்ணி வைப்பாங்க. ஆண்டவர் சொல்லிட்டார், நான் உங்ககிட்ட பேசினது எங்கன்னு கேட்டால் நீ என்கிட்ட எடுத்து காட்டணும். அது நீ எதில் காட்டுறேன்னு எனக்கு தெரியாது. ஐபேடில் காட்டுறியோ, மொபைலில் காட்டுறியோ, ஆமாம், நோட்டில் காட்டுறியோ, டைரியில் காட்டுறியோ. ஏன்னா இன்னைக்கு எல்லாமே எப்படி மாறிட்டு இருக்கு தெரியுமா? அட்வான்ஸாக மாறிட்டே இருக்கிறது. ஆமாம், நான்லாம் இப்போ மெசேஜ் எடுக்கிறது ஃபுல்லாக எதில் தானா? இதில் தான். எனக்கு இது ஈஸியாக இருக்கிறது. எதில் காட்டுறியோ தெரியுது. ஆனாலும் டைரி வச்சுருப்போம். எங்கே வச்சுருப்போன்னா அது பர்சனலாக வச்சுருப்போம். ஆண்டவர் பேசுகிற வார்த்தையை ஆண்டவர் மறுபடியும் அதை வார்ன் பண்ணார், அதை சொல்கிறார். ஏன்னா வந்து நீயே அது தரையில் போடாத, உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்னு உனக்கு தெரியணும். 22 வருடம் கழித்தும் யோசேப்பு சொப்பனத்தை நினைத்தான் இருக்கு. ஆமாம், பொதுவாக சொப்பனெல்லாம் ஞாபகத்துக்கு ஈஸியாக வந்துருமா? கண்டிப்பாக வராது. நான் காலையில் ஒரு சொப்பனம் பார்த்தேன். என்ன சொப்பனம் அதுதான் தெரியல. நான் அது பார்க்கலான்னு திரும்பவும் தூங்குனே வரல. சிலர் சொப்பனம் கண்டினியூ ஆகிறதுக்குன்னு திரும்பவும் தூங்குவோம். 22 வருஷம் கழிச்சு ஒருத்தன் சொப்பனத்தை நினைவு கூறுகிறான்னா அவன் மனசுல அது எவ்வளவு ஆழமா எழுதியிருக்கிறான். ஹல்லேலூயா. ஆமென். என்னோடு நீர் சொன்ன வார்த்தைகளை எனக்காக நீங்க வசனம் நல்லா கேளுங்க. அதுல உங்களுக்கான ரேமா வரும் பாருங்க. நீங்க வீட்டில் போய் நான் உன்னோடு பேசின வார்த்தைகளை எழுதி வை.
சொல்லிட்டு அடுத்து சொல்றார், இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த 2 வார்த்தையை நீங்க பாருங்க. அதாவது ஒரு வசனத்துல ஒரு லைன் அப்படி நமக்கு முன்னாடி எடுத்து ஹைலைட் பண்ணி காட்டுவாங்க தெரியுமா? அந்த நீங்க இந்த ஸ்கிரீன்ல எல்லாம் பார்க்கும்போது அதை மட்டும் ஹைலைட் பண்றது. ஆண்டவர் பேசும்போது எப்படி இருக்கும் தெரியுமா? நீங்க பைபிள் அப்படி படிச்சுட்டே இருக்கும்போது அந்த வேர்டு மட்டும் நமக்கு முன்னாடி இப்படி ஹைலைட் ஆகி தெரியும். அது மட்டும் மார்க்கரை வச்சு மார்க் பண்ணது போல இருக்கும். ஆமென். நான் உன்னோடு பேசின வார்த்தைகளை எழுதி வை, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னோடு பேசின வார்த்தைகளை எழுதி வை, இதோ நாட்கள் வரும். ஹல்லேலூயா. என்ன நாட்கள் வரும்? அப்பொழுது நான் இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் என் ஜனத்திற்கு சிறையிருப்பை திருப்பி நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன். அதை அவர்கள் சுதந்தரித்து கொள்வார்கள். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இதோ நாட்கள் வரும், நான் சுதந்தரித்துக் கொள்வேன். இதோ நாட்கள் வரும், நான் சுதந்தரித்துக் கொள்வேன் சொல்லிட்டு அடுத்து சொல்றார், இவைகள் கர்த்தர் இஸ்ரவேலையும் யூதாவையும் குறித்து சொன்ன வார்த்தைகளே. அப்ப நம்மை குறித்து சொன்ன வார்த்தைகளை நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? சொல்லுங்க, எழுதி வைக்கணும். எழுதி வைக்கணும். எத்தனை பேருக்கு அந்த பழக்கம் இருக்குன்னு இப்ப நான் கேட்டு கை தூக்க சொன்னா எல்லாருக்கும் கை தூக்க முடியாது. அதனால அப்படி ஒரு வருத்தத்தை நான் இப்போ உருவாக்க விரும்பல. ஆனா இன்னைக்கு கர்த்தர் இதை செய்ய சொல்லுகிறார். எனக்கு தெரியும், இதை நான் டச் பண்ண ஒரு 10 நிமிஷம் போயிடும், செய்திக்குள்ளே போக முடியாதுன்னு தெரியும். ஆனால் ஆவியானவர் நமக்கிட்ட ஒன்று செய்ய சொல்லும் போது நம்ம அதை செய்யணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு மகிமை. நீ எழுதி வை. நீங்கள் வீட்டில் போங்க, இப்போ போயிடாதீங்க. நீங்கள் அப்போ அவர் சொல்லிட்டார் வீட்டுக்கு பார்ப்போம், வீட்டில் போய் ஒரு நோட்டு வாங்கி எழுதுங்க. உங்ககிட்ட பேசினது அது யார்கிட்டையும் காட்டணும்னு அவசியமே கிடையாது. அதை நீங்கள் எடுத்து பாருங்க. நீங்கள் சொல்லுங்கள், இந்த டேட்டில் என்னோட பேச. ஒருவேளை எல்லாம் மறந்துருக்கும். உங்கள் நினைவில் என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் எழுதி வைங்க. டேட்டு ஞாபகத்தில் இருந்தால் டேட் எழுதி வைங்க. டேட்டு ஞாபகத்தில் என்னாலும் பரவாயில்ல, நினைவில் நீங்கள் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆமென். அதாவது ஆசீர்வாதத்தின் முதல் படியே என்ன தெரியுமா? கீழ்ப்படி தான். ஆண்டவர் புதுசா வசனம் எழுத சொல்லல. ஆமே, நான் இப்படி ஒரு தூதன் பறந்து வருகிறதை காண்கிறேன் அப்படின்னு எழுதண்டா. கர்த்தர் உங்ககிட்ட பேசினது இது ஒரு விசுவாச கிரியை. ஆமென். இதோ நாட்கள் வரும். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். கொஞ்சம் அலர்ட் ஆயிட்டீங்கல்ல? ஆமென். அப்ப எழுதி வைப்பேன், பொருத்தனம் பண்ணியிருக்கேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல கவனமா கேளுங்க. சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தத்தளிப்பின் சத்தத்தை கேட்கிறோம், திகில் உண்டு, சமாதானம் இல்லை. ஆமென். நல்ல கவனி. ஆணாய் பிறந்தவன் பிரசவிக்கிறது உண்டோ என்று கேட்டு பாருங்கள். பிரசவிக்கிற ஸ்திரீயை போல புருஷர் யாவரும் தங்கள் இடுப்புகளின் மேல் தங்கள் கைகளை வைத்திருக்கிறதையும் முகங்கள் எல்லாம் மாறி வெளுத்திருக்கிறதையும் நான் காண்கிறது என்ன? ஐயோ, அந்த நாள் பெரியது, அதே போலத்த நாள் இல்லை. அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம். ஆனாலும், எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் ஆனாலும் சொல்லனா, ஏற்கனவே யாக்கோபை குறித்து சொன்னது அவனுக்கு திகில் உண்டென்றல்ல. ஆமென். அவனை குறித்து சொன்னது அவன் சுதந்தரிக்க போகிறான். ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நம்ம கேட்கிற சத்தம் என்ன சத்தம்? திகில் உண்டு, திகிலை உண்டு பண்ணுகிற சத்தம், தத்தளிப்பை உண்டு பண்ணுகிற சத்தம். ஆனா யாக்கோபை குறித்து சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை? அவன் சிறையிருப்பை திருப்புவேன், அவன் சுதந்தரிப்பான். நல்ல கவனமா கேளுங்க. ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவான். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்களை குறித்து சொன்ன வார்த்தை இருக்கும் போது எத்தனை திகில் உண்டாக்குகிற, கலக்கம் உண்டாக்குகிற காரியங்கள் உங்களை சுற்றி நடந்தாலும், ஆனாலும் அவன் அதற்கு ஆனாலும் ஆமே அப்படிங்கிற வார்த்தை தமிழ்ல போல பியூட்டிஃபுல். ஆனால்
அப்படின்னா ஒரு பயம். ஆனாலும் அப்படின்னா ஹல்லேலூயா. இங்கிலீஷ்ல ஆனாலுக்கும் பட்டு தான், ஆனாலுக்கும் புட்டு தானா, அதுக்கும் பட்டு தான், எல்லாம் முடிஞ்சு. ஆமென். ஹல்லேலூயா. ஆனாலும், ஆனா அப்படின்னா போச்சு. ஆனாலும் ஏன்னா அவனை குறித்து நீ எழுதி வச்சிரு. ஆமென். அப்போ என்னை குறித்து ஆமென் தேவன் எழுதி வைத்தவைகள் என் வாழ்க்கையில் நடக்கக்கூடாதுன்னு பல போராட்டங்கள், பல தத்தளிப்புகள் என்னை சுற்றி நடக்கும். ஆனாலும், எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆனாலும், ஆனாலும் நான் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். நான் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. அப்போ உங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்ட திகில், திகில், ஆமென், தத்தளிப்பின் சத்தத்தை கேட்கிறோம். தத்தளிப்பின் சத்தம் கேட்கும் போது உடனே நீங்க எதை தெரியுமா ஓபன் பண்ணணும்? எழுதி வச்சத, எழுதி வச்சத நீங்க ஓபன் பண்ணுங்க. எதுக்கு எழுதி வைக்க சொல்றாரு தெரியுமா? ஆமே, நேர்ச்சை கிடையாது. இப்படி ஒரு 10 இடம் எழுதுனா அப்படி கிடையாது. உனக்கு இந்த தத்தளிப்பின் சத்தம் வரும் தெரியுமா? ஒரு துர்ச்செய்தியோ உன்னை தத்தளிக்க பண்ணுகிற, அவ்வளவுதான் உன் வேலை அவுட்டு, அவ்வளவுதான் அவங்க வந்துட்டாங்க, உன் பிரச்சனை இதோட முடிஞ்சது, இது பிரச்சனை அவ்வளவுதான் பெருசாயிட்டு, இப்படிப்பட்ட உன்னை தத்தளிக்க பண்ணுகிற செய்தி வரும்போது இமீடியட்டா உன் கையும் கண்ணும் எங்க போகணும்னா கர்த்தர் உனக்கு சொன்ன உடனே நீங்க போயிருங்க. அவ்வளவுதான், போயிருங்க. இப்படி இப்படி செய்த ஒரு நபர் உண்டு. யார் தெரியுமா? யோசபாத். யோசபாத், யோசபாத்துக்கு விரோதமா அதான் சொன்ன, இதை டச் பண்ணா இழுத்துறோம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் அநேகரை இந்த காரியத்தில் உருவாக்க விரும்புகிறார். ஆமே, ஒரு விசுவாச பாதையில இந்த பரீட்சையில கர்த்தர் ஜெயிக்க வைக்க விரும்புகிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. 2 நாளாகமம் 20வது அதிகாரத்துல யோசபாத்துக்கு விரோதமாக நிறைய பேர் வந்துட்டாங்க. நிறைய பேர் வந்துட்டாங்க. நிறைய பேர் வந்ததும் யோசபாத்துக்கு என்ன வந்துட்டு தெரியுமா? பயம் வந்துட்டுன்னு 3வது வசனத்துல இருக்கு. பயம் வந்துச்சு. உடனே ஆண்டவர் சமூகத்தில் போறான். எல்லா யூத ஜனத்தையும் உபவாசத்தை கூறிட்டான். தேவ சமூகத்தில் வந்து அவன் ஆண்டவர்கிட்ட சொல்றான். 5:6 முதல் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஆண்டவரே, இவ்வளோ தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. அவன் வார்த்தை உடையவனுக்கு விரோதமா ஒருத்தன் வாரானா அவன் யாரோட எதிர்த்து நிற்கிறான்? தேவனோடு. தேவனோட யாருக்கும் எதிர்த்து நிற்க முடியுமா? முடியாது. இதெல்லாம் அறிக்கை பண்ணும். அவன் ஏன் அறிக்கை பண்றான்னா, அடுத்த வசனத்தை பாருங்கள். எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இந்த தேசத்து கொடிகளை துரத்திவிட்டு இதை உம்முடைய சிநேகிதனான ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றைக்கும் என்று கொடுக்கவில்லையா அப்படிங்கிறான். அப்ப அவனுக்குள்ள என்னன்னா, இது கர்த்தர் சந்ததிக்குன்னு கொடுத்துட்டார். எப்படி கொடுத்தார்? ஒரு சீசனுக்குன்னா என்றைக்கும் என்று கொடுத்துட்டார். அப்ப பிரச்சனை வரும்போது இவன் எதை தான் எடுத்து முன்வைக்கிறான் தெரியுமா? வார்த்தைய, வார்த்தைய. ஹல்லேலூயா. ஆமென். வார்த்தை வைக்கிற ஆண்டவர் அவங்க இப்படி சொல்லி இருக்கிறாங்க. 9வது வசனத்துல தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார்கள், சொல்லி இருக்கிறார்கள். ஆமென். 10வது வசனம், இப்போதும் இதோ இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து வருகிற போது, ஆமென், அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தாருடைய சீமைகள் வழியாய் போக நீர் உத்தரவு கொடுக்கவில்லை. ஆகையால் அவர்களை விட்டு விலகி அவர்களை நாசப்படுத்தாதிருந்தார்கள். இப்பொழுதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரி கட்டி தேவரீர் எங்களை சுதந்தரிக்க
பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்தி விட வருகிறார்கள். அப்பா, இது நீங்க சொன்னதுப்பா, இது நீங்க தந்ததுப்பா. ஆனா இதிலிருந்து வெளியே விரட்ட, இதிலிருந்து எங்களை நிர்மூலமாக்க வர்றாங்க. தேவரீர் நியாயம் செய்ய மாட்டீரோ? நிற்க எங்களுக்கு பலனில்லை, செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கிறது என்று 12வது வசனத்திலே அடுத்து சொல்லுகிறதை பார்க்க முடியும். வசனம் போடுறவங்க கொஞ்சம் ஆமென் ஹல்லேலூயா. உடனே சொல், நீங்க பாக்க, நீங்க தானே சொல்லி இருக்கிறீங்க, நீங்க தான் சொல்லி இருக்கிறீங்க, அவங்க முற்பிதாக்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க, இது உனக்கு தான், இது சந்ததிக்கு தான் அப்படி சொல்லி இருக்கும்போது இதிலிருந்து எங்களை இல்லாம ஆக்க வர்றாங்கப்பா. நீர் நியாயம் செய்ய மாட்டீரோ? நாங்க உங்களை தான் பார்ப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். அப்போ உங்க வாழ்க்கையில தத்தளிப்பின் சத்தம் வரும்போது உங்களோடு பேசின வார்த்தையை நீங்க புரட்டிட்டீங்கன்னு வைங்களேன், கண்கள் எங்க போகும் தெரியுமா? கண்கள் எங்க போகும் தெரியுமா? கண்கள் எங்க போகும்? இப்படி பாப்போம், என்னாண்டு வருது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமா. இன்னைக்கு எதெல்லாமோ கேட்கறதுனால கண்ணு மேல போக மாட்டேங்குது. ஆமே, கண்கள் மேல போகணும். தத்தளிப்பின் செய்தி வரும்போது என்னோட பேசின வார்த்தைகள், நீர் பொய் வார்த்தை சொல்லிட மனமும் மாறிட மனிதன் அல்லவே. இயேசுவே, நீர் சொன்ன நாமல் நிறைவே. ஆமென் ஆமென். அவன் இப்படி பார்க்கிறான் பாருங்க. வேதம் சொல்லுகிறது, அங்க இருக்கிற யகாசியல் என்கிற ஆசாவின் புத்திரல் ஒருவன் மேல கர்த்தருடைய ஆவி இறங்கிச்சு. நீங்க வசனத்தை பிடிச்சிட்டு மேல பார்த்தீங்கன்னா இறங்க வேண்டியவர் இறங்குவார். அவர் இறங்கும் போது பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் சாத்தியமே இல்லாதது ஆவியினால நல்ல கைகளை தட்டி சாத்தியம் இல்லாதது சாத்தியமாகும். இது எப்படி ஆகும்? பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். ஆமென். சாத்தியம் இல்லாதது. உங்க தலைமுறை குறித்து வார்த்தையை வாங்குங்க. ஆண்டவர் சமூகத்தில் தந்த வார்த்தையை எழுதி வைங்க. நம்ம எல்லாம் விட்டுறோம். கேட்டா நம்மளே, ஆண்டவரை நான் மறந்தாலும் நீர் மறக்க மாட்டீர். ஆமென். நான் மறந்தாலும் இப்படியெல்லாம் ஜெபிக்கிறவங்க உண்டு. சில பார்க்குறாங்க, என்ன கரெக்டாக சொல்றாரு. ஆமென். ஆண்டவர், நீர் என்னோடு பேசின வார்த்தை எனக்காக நினைத்து நிறைவேற்ற. அவங்ககிட்ட என்ன பேசினேன், அது ஆண்டவரை கேட்குற என்னை விட பேசுகிற உங்களுக்கு தான் தெரியும். ஆண்டவரை ஆமென். இல்லை, என்ன பேசுகிறேன் அவங்ககிட்ட? தாவீது சொல்றார், நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை என்னை நம்ப பண்ணீங்கல்ல, என் சிறுமையிலிருந்து அதுதான் எனக்கு ஆறுதல், அதுதான் ஆறுதல். இப்போ இந்த வசனத்தை சொல்லணும்னா, வாழ்க்கையில் ஒரு துயரம் வரும்போது பேசின வார்த்தையை புரட்டுவார். என் பைபிளை புரட்டுங்க, உங்கள் டைரியை புரட்டுங்க. நீங்கள் பாருங்க, நெருக்கம் வரும்போது ஓடி போய் உட்காந்துட்டு பைபிள் எடுத்துருங்க. பேசின வார்த்தையை மார்க் பண்ணி வச்சுருப்பீங்கள்ல, எடுத்து பாருங்க. எழுதி வச்சுருப்பீங்களா, எடுத்து பாருங்க. கொஞ்ச நேரம் எப்படி பார்த்துட்டே இருக்கும்போது உங்கள் கண்ணு ஆட்டோமேட்டிக் எங்கே தெரியுமா போகும்? என்ன ஆண்டவரே, நீங்கள் தானே சொன்னீங்கப்பா, என்ன இருக்குது நீங்கள் சொன்னது, எனக்கு வேற தெரியாது. என் கையில் நீங்கள் சொன்ன வார்த்தை இருக்குது, என் கண்ணு உங்களை பார்க்குது. அடுத்து என்ன செய்யணுமோ நீங்கள் செய்யுங்க. அவர் இறங்கினார், இறங்கி சொல்றார், யுத்தம் உங்களுடையது அல்ல, யுத்தம் என்னுடையது. யுத்தம் யுத்தம் கர்த்தருடையது. ஆமென். இன்னைக்கு நீ கேட்கிற தத்தளிப்பின் சத்தம் அல்ல உன் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டியது. யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பார், தத்தளிக்க பண்ணுவார் இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க. அதுதான் சொல்லுகிறார், இது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவார். அப்படி ரட்சிக்கிறவர் சொல்லுகிறார். ஆமென். அந்நாளிலே எரேமியா 30:8
நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்நியர் இனி அவனை அடிமை கொள்வது இல்லை. ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த தத்தளிப்பை நான் எடுத்து போடுகிறேன். யாக்கோபின் வாழ்க்கையை வைத்து அவன் யாக்கோபை தத்தளிக்க பண்ணின 3 நபர்கள் அல்லது 3 காரியங்கள், அதையும் நான் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆமென். அதாவது வார்த்தை உடையவன் வாழ்க்கையில் தத்தளிப்பு வருமா அப்படின்னு கேட்டால் யாக்கோபின் வாழ்க்கை ஒரு சிறந்த உதாரணம். நம்ம வாழ்க்கையில் தத்தளிப்பு வரும்போது நம்ம உடனே என்ன தெரியுமா நினைக்கிறோம்? வார்த்தை என் வாழ்க்கையில் நடக்காதுன்னு நினைக்கிறோம். யாக்கோபு வார்த்தையை கேட்கும்போது தத்தளிப்பு இல்லை, ஆனால் வார்த்தையை கேட்ட பிறகு அவன் வாழ்க்கையில் தத்தளிப்பு வந்தது. யாக்கோபை தத்தளிக்க பண்ணின 3 நபர்கள். ஒரு நபர் லாபான், 2வது ஏசா, 3வது ஒரு நபர் உண்டு. யார் சொல்லுங்க பார்க்கலாம்? ஆமென். ஒய்ஃப், அது நைஃப். யோசேப். ஆமென். அப்படி பார்க்குறீங்களா? செய்தி வரும்போது புரியும். யாக்கோபை தத்தளிக்க பண்ணின 3 நபர்கள். ஆமென். லாபான் யாரு? என்ன கோரஸ். ஏசா யாரு? யோசேப் யாரு? யாரு? மகன். அப்போ நம்ம பாதுகாப்பாக ஒரு 4 சுவரை கட்டிட்டு இருக்கிறோம் தெரியுமா? அதுக்குள்ள இருக்கிறவங்களால தான். நம்ம கொசு வரக்கூடாதுன்னு உள்ளே இருந்தா உள்ள பெரிய பாம்பே இருக்கும், நமக்கு தெரியாது. ஆமென். நல்ல கவனமாக கேளுங்க. இந்த 3 அனுபவங்களை காண்பிக்கிறது. லாபானின் செயல் என்ன அப்படின்னா, அதாவது லாபான் யாக்கோபுக்கு நல்ல உறவின் முறையா. அதாவது யாக்கோபு வீட்டில் யாக்கோபின் தாயும் தகப்பனும் இந்த யாக்கோபை எங்கே தான் போக சொல்லி அனுப்புவாங்க தெரியுமா? லாபான் வீட்டுக்கு. எதுக்காக அனுப்புவாங்கன்னு சொல்லுங்க? அங்கே கல்யாணம் பண்ணுறதுக்கு. யாக்கோபை அனுப்புனதே எதுக்கு தான்? கல்யாணத்துக்கு. அதனால தான் போனதும் போய் பயோடேட்டா கொடுத்துட்டான் பார்த்ததும். ஆமாம். அவங்க போய் அப்படி இல்லை, அவனை அனுப்புனதே அதுக்கு தான் அனுப்புனாங்க. பெண் பார்க்க தான் அனுப்புனாங்க. அவனை அனுப்புனதே அதுக்கு தான் அனுப்புனாங்க. ஈசாக்குக்கு ஆபிரகாம் வேலைக்காரனை அனுப்புனார். பையன் வந்ததும் எங்களுக்கு நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டார். ஆமாம். அதாவது நாங்களே பார்க்குறோன்னு போனவங்களுக்கு தான் 1 2 ஒரே குழப்பமாக இருக்கும். இவர் பொண்ணு பார்க்க தான் போனது, பாதுகாப்புக்காக. அப்போ மாமனார் அதாவது லாபான் இவனை கேர் பண்ணிப்பான், இவனை பார்த்துப்பான் அப்படி சொல்லி தான் அனுப்புனாங்க. லாபானும் நல்லா பேசுகிறாரு. ஓ, என் சகோதரியருடைய பையனா, அடா மகனே, மருமகனே, அப்படி தூக்கி போட்டு அப்படி தான் அவன் லைஃப் ஆச்சு. அவன் நேராக உள்ளே கொண்டு வந்தாச்சு. பார்த்தா இவன் வாழ்க்கையில் ஆரம்பத்தில் புரியாத ஒன்று போக போக புரிந்து கொண்டது. என்ன அப்படின்னா, இந்த லாபான் தன்னுடைய லாபத்துக்காக என்னை பயன்படுத்துகிறான். எனக்கு நன்மை உண்டாக அவன் செய்யவில்லை, தன்னுடைய லாபத்துக்காக. அதாவது நம்ம கிட்ட பழகிறவங்க, நம்மோடு பேசுகிறவங்க, நம்ம கிட்ட அன்பு காட்டுறவங்க, நம்ம கிட்ட நெருக்கமாக இருக்கிறவங்க, நமக்கு உதவுவது போல தங்களை காண்பிக்கிறவர்கள் தங்களுடைய லாபத்துக்காக மட்டுமே நம்ம கிட்ட நெருங்குறாங்க, பேசுகிறாங்க, பழகுறாங்க என்று நினைக்கும் போது நம்ம இருதயம் சோர்ந்து போயிடும். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? நம்ம ஏமாந்துட்டோமோ. அவன் இந்த லேயாள் விஷயத்துல இருந்து தான் அவனுக்கு புரிய வருது. அப்பொழுது யாக்கோபு கேட்கிறான். 29 ஆதியாகமம் 25வது வசனத்துல, காலையில் ஏதோ அவள் லேயாள் என்று யாக்கோபு கண்டு லாபானை நோக்கி, ஏன் எனக்கு இப்படி செஞ்சீங்க? அதாவது 7 வருஷம் ஆச்சு. யாரு? யாக்கோபு
வந்து 7வது வருஷத்துல தான் என்ன நடக்குது? திருமணம் நடக்குது. 7 வருஷம் ஆச்சு. அப்ப 7 வருஷமும் லாபானுடைய பிளான் என்ன தெரியுமா? இதுதான். ஆனா அது அவனால என்ன செய்ய முடியல, புரிஞ்சிக்க முடியல. அதனால யாக்கோபுக்கு 7 வருஷம் எப்படி போச்சா? 7 நாள் போச்சு, 7 நாள் போல போச்சு. ஏன்னா அவனுக்கு தெரியல, எனக்கு நன்மை செய்ய லாபான் இப்படியெல்லாம் செய்யல. எனக்கு ஒரு வேலை தந்து, எனக்கு திருமணம் நடத்தி தந்து, இதெல்லாம் எனக்கு நன்மைக்காக பண்ணல, அவருடைய லாபத்துக்காக. ஏன் இப்படி பண்ணீங்க? ஆமே, எனக்கு ஏன் வஞ்சகம் பண்ணீங்க? ஒருத்தங்களால நம்ம ஏமாறுறோம் அப்படிங்கிற ஒரு காரியம் நம்ம மனசுல ஆழமா விழுந்துட்டுன்னு வைங்களேன், திரும்ப அதுல இருந்து கியூர் ஆகி வெளியே வர்றது என்பது ஒரு பெரிய சேலஞ்சான காரியம். இது இப்படி செஞ்சதை குறித்து லாபான் கொஞ்சம் கூட என்ன செய்யல தெரியுமா? வருத்தப்படலை. அவன் என்ன சொல்லியிருக்கணும்? மகனை போட்டுடா, எனக்கு வேற வழியே தெரில, சாரி. உண்மை இல்லை. மூத்தவா இருக்கும்போது இளையவளை கொடுப்போம். இவ்விடத்து வழக்கம் இல்லை, எங்கள் கேரக்டரே இப்படி தான், நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம், இது எங்கள் வழக்கம் கிடையாது. நீ இவளுக்காக இன்னும் 7 வருஷம், இவ்வளோ சிம்பிள். அப்போ இவனுக்கு லாபமும் ஆச்சு, காரியமும். இது யாக்கோபை பொறுத்த வரைக்கும், நான் எங்கே ஏமாற ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் வீட்டுக்காரங்க நம்பினாங்க, இங்கே போன என் பிள்ளை சேஃபாக இருப்பான்னு. நானும் நம்பினேன், நான் ஏமாற ஆரம்பிச்சிட்டேன். கூலி கொடுக்கிற விஷயத்தில் லாபான்கிட்ட யாக்கோபு கேட்குறார், இதுவரை நான் இருந்தேன், நான் ஒன்றுமே கேட்கல, இனியும் நான் சொல்கிறேன், இப்போ நான் செஞ்சது எதுவுமே நான் கை வைக்கலை. இனி இந்த வரி உள்ளது, புள்ளி உள்ள ஆடுகள் பிறந்தா அதை நான் என்ன பண்ணுறேன், எனக்கு கூலியாக எடுத்துறேன். நல்ல ஆலோசனை, நீ போன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு, லாபான் தன் குமார்கிட்ட கூப்பிட்டு சொல்கிற, இந்த வரி உள்ளது புள்ளி உள்ளது எல்லாத்தையும் பிரித்து ரொம்ப தூரத்தில் கொண்டு போய் போட்டுரு அப்படின்னு. இப்படி எத்தனை முறை சம்பளத்தை மாற்றினானா? 10 முறை. ஆதியாகமம் 37:7 10 முறை மாற்றுறான். அதாவது ஆதரவா இருக்க வேண்டியவர் இப்ப யாரா மாறுறார் அப்படின்னா, எதிரியாக மாறினார். நம்பிக்கை இருந்த இடத்துல என்ன வந்தது தெரியுமா? ஏமாற்றம் வந்தது. அதனால இப்ப அவனுக்குள்ள ஒரு பயம் வர ஆரம்பிச்சிட்டு. என்ன பயம் வர ஆரம்பிச்சிட்டுன்னா, எப்ப வேணாலும் நான் ஏமாற்றப்படலாம், எப்பொழுது வேணாலும் எல்லாம் எனக்கு எதிராக மாறலாம், எப்போ வேணாலுமே எனக்கு ஆபத்து வரலாம் என்கிற பயம் வர ஆரம்பிச்சதும் யாக்கோபு தத்தளிக்க ஆரம்பித்து விட்டான். அதாவது ஒரு கம்பெனியில் சந்தோஷமாக வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எப்போ வேணாலும் எனக்கு வேலை போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ள வர ஆரம்பிச்சிட்டுன்னு வைங்களேன், அவங்க எவ்வளோதான் சம்பளம் வாங்கினாலும், ஆமேன், எவ்வளோதான் சம்பளம் வாங்கினாலும் அவங்களுக்கு மனசில் என்ன இருக்காது தெரியுமா? ஒரு சமாதானமே இருக்காது. ஒரு சமாதானம். எப்போ வேணாலும் இந்த வேலை போகலாம், சொல்ல இன்னும் 2 மாதம் தான் ப்ராஜெக்ட் இருக்குது, இன்னும் 3 மாதம் தான் ப்ராஜெக்ட் இருக்குது, அதுக்கப்புறம் நீங்கள் வேலை பார்த்துருங்கன்னு சொல்லவும் இல்லை, வேலை இருக்குன்னு சொல்லவும் இல்லை. எத்தனை பேர் தெரியல ஒரு தத்தில் எப்போ வேணாலும் நான் ஏமாற்றப்படலாம். அதற்கு ஒரு அடையாளமாக தான் ஆதியாகமம் 31வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்களை பார்க்கும்போது, பின்பு லாபானுடைய குமாரர் எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்து கொண்டான் என்றும், எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபுக்கு இப்ப அவன் காது படவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமென். இவன் பயம் குறையல, பயம் கூறுது. சரி, இவங்க எப்படி பேசுறாங்க? லாபான் என்ன ரியாக்ட் பண்றாருன்னு பார்த்தா 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இராமல் வேறுபட்டிருக்க கண்டான். ஆமென். தத்தளிப்பு குறையல, தத்தளிப்பு கூடுது. நான் ஏமாற்றப்பட்டிருக்கிறேன், நான் ஏமாற்றப்பட்ட. அதாவது இந்த ஏமாற்றம் எங்க வரும் தெரியுமா? ஏமாற்றம் எங்க வரும் தெரியுமா? அதாவது கோலியாத் தாவீதுக்கு விரோதமாய் பட்டயத்தை எறிவது ஏமாற்றம் கிடையாது.
சவுல் எறிகிறான் தெரியுமா? சவுல் அவங்க அப்பாட்ட என்ன சொல்லி அனுப்புவார் தெரியுமா? அவன் என்கிட்ட நிக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன். அதுதான் அவனால் சகிக்க முடியல. என்னோட அப்பம் புசித்தவன் என்ன பண்றான் தெரியுமா? ஏமாற்றங்கிறதுவே எங்க தான் வரும் தெரியுமா? எதிரிகிட்ட இருந்து வராது. ரொம்ப நம்புறோம் தெரியுமா? ஆமே. இயேசு மேல சத்துரு கை போட்டதே யூதாஸ் முத்தத்துக்கு பிறகு. ஏமாற்றம். யாக்கோபு வாழ்க்கையில் இப்படி ஒரு ஏமாற்றம் வந்துட்டு, நான் எங்க சேஃபா இருப்பேன்னு நினைச்சேனோ அங்க எனக்கு சேஃப் இல்லை. அவன் தத்தளிக்க ஆரம்பிக்கிறான். என்ன செய்யணும்னு தெரியல. ஆனால் அவனோடு பேசின ஒரு கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் அவனுக்கு ஆதரவு அளிக்க ஆரம்பித்தார். இந்த சம்பவம்லாம் தெரிஞ்சதுனால நான் ரொம்ப போகலை. கர்த்தர் அவனுக்கு செய்த காரியத்தை பாருங்கள். ஆதியாகமம் 31:42 இந்த லாபானை பார்த்து யாக்கோபு சொல்லுவார். என்ன சொல்லுவார் அப்படின்னா, தேவன் என் சிறுமையையும் என் கை பிரயாசத்தையும் பார்த்து. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமை, ஒரு சத்தம், ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமை, உங்க உழைப்பை அவர் பார்த்திருக்கிறார். இன்னைக்கு யார் யார் உங்களை ஏமாத்துறாங்களோ அங்க நீங்க போட்ட உழைப்பை கர்த்தர் பார்த்திருக்கிறார். உங்க பிரயாசத்தை கர்த்தர் பார்த்திருக்கிறார். அங்க நீங்க பட்ட சிறுமையை கர்த்தர் பார்த்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. இன்னைக்கு உங்களை சுற்றி சூழ்ச்சி நடக்கலாம், உங்களை சுற்றி ஏமாற்று வேலைகள் நடக்கலாம், உங்க 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 ஸ்தானத்திலிருந்து உங்களை துரத்தி விடும்படிக்கு பல காரியங்கள் நடக்கலாம். யாக்கோவே, நீ கலங்காதே, உன்னை குறித்து சொல்லப்பட்டதுதான் நடக்கும். எத்தனை சூழ்ச்சிகள், எத்தனை ஏமாற்றுகள் உன்னை சுற்றி நடந்தாலும் நீ அந்த குடும்பத்துக்காக பட்ட பிரயாசம், அந்த குடும்பத்துக்காக நீ பட்ட பிரயாசம், நீ இருக்கிற இடத்துல, நீ உழைக்கிற இடத்துல நீ போட்ட உழைப்பு, நீ பட்ட பிரயாசம், இதெல்லாம் கர்த்தர் பார்த்திருக்கிறார். கர்த்தர் பார்த்திருக்கிறார். அதனாலதான் கோலும் கையுமாய் போனவனை 2 பரிவாரங்களோடு, நீ பரிவாரங்களோடு தான் வருவாய். பரிவாரம்தான் உடனே லேயாள் ராகேல் நினைக்க கூடாது. நான் சொல்றது பிளெஸிங்ஸ், ஆசீர்வாதங்கள். ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு லேயாள் ராகேல் யார் தெரியுமா? இஸ்ரவேலின் வீட்டை கட்டுகிறவர்கள். நீ இடிஞ்சு போனவன் தலையில ஏறுறதுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கும். சிறுமைப்பட்டவனை மறைவிடத்தில் அட்டாக் பண்றது நிறைய பேருடைய ஹாபி. அதாவது உங்களை எது சொன்னாலும் கேட்கறதுக்கு ஆள் இல்லைங்கிற நிலையில நீங்க இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுட்டுன்னு வைங்களேன், எல்லாரும் கோபத்தை உங்கள்கிட்ட தான் காட்டுவாங்க. ஆமே. லாபாரின் முகம் வேறுபட்டது. கேட்க யார் இருக்கிறா? ஏசா வந்து கேட்பானா? ஈசாக்கு வந்து கேட்பானா? யாக்கோபு லாபானுக்கு இப்படி செய்கிறத யாராவது வந்து கேட்பாங்களா? இல்லை ரெபேக்கா வந்து சண்டை போடுவாங்களா? என் பையனுக்கு இப்படி தர வர மாட்டாங்க. இவனுக்கு கேட்க இனி ஆள் இல்லை, அதனால இவனை நம்ம என்ன பண்ணலாம் இப்படி நினச்சிட்டு போகும்போது தான் ஆமென் கர்த்தர் அவனோடு பேசினார். யாக்கோபோடு அன்பா பேசினவர் லாபான் யாக்கோபிட்ட முகத்தை கருத்தான், கர்த்தர் லாபான்ட்ட முகத்தை கருத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த காரியங்கள் பாருங்கள். யாக்கோபின் உழைப்பை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 30:41 எழுதுறவங்க ரெஃபரன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க, டைம் இல்லை. அவனை நஷ்டமடைய விடவில்லை. ஆதியாகமம் 31:8-9 அவனை நஷ்டமடைய விடலை. அவன் உழைப்பை கர்த்தர் ஆசீர்வதித்தார். 2வதாக கர்த்தர் அவனை வழி நடத்தினார். ஆதியாகமம் 31:3 நீ எழுந்து போ யாக்கோபே, நீ எழுந்து போ யாக்கோபே. அதன் அர்த்தம் என்ன? இனி நீ சிறுமைப்படக்கூடாது. அவன் இனி உன் உழைப்பு வீணாக கூடாது. ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் மாறும்போது புரிந்து கொள்ளுங்கள், எல்லாம் அடைக்கப்பட்ட நிலையா இருக்கும்போது உங்க மேல வேர்டு இருக்குது. கர்த்தர் ஒரு வாசலை திறக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 3வதாக கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்தினார்.
ஆதியாகமம் 31:10-12 வரை என்ன வெளிப்படுத்தினார்? அவனை சுற்றி என்ன நடக்குது, அவனை சுற்றி என்ன நடக்குது, யார் யார் எப்படி செய்கிறாங்க. ஆமே, கடந்த நாளில் ஒரு சகோதரன் தான் சொன்னான். ஆமே, இப்படி ஒரு காரியம் கேள்விப்பட்டேன். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவர் எனக்கு காட்டி கொடுங்க, அதே போல் கர்த்தர் எனக்கு அதை காண்பித்து தந்தாருன்ட்டு. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஆமேன், ஆரம்பத்தில் இது புரியலை, இது அறியலை. ஆமேன், ஏன் ஆண்டவர் ஆரம்பத்தில் வெளிப்படுத்தலை? ஆரம்பத்தில் கேட்குற நிலைமையிலையா இருந்தா ராகேல் கூட டியூட் பாடிட்டு இருக்கும்போது ஏதாவது சொன்னால் புரியுமா? யாக்கோபுக்கு ஒன்றும் புரியாது. நம்ம எங்கே கேட்போன்னு அவருக்கு தெரியும், எங்கே இருந்து கேட்போன்னு தெரியும். ஆமே, வீட்டில் இருந்து கேட்காத யோனா வீட்டிலேருந்து கேட்டால் மீன் அவன் வயிற்றுக்குள்ளே இருந்திருக்கும். ஆமே, நம்ம எங்கே இருந்து கேட்போன்னு தெரியும், நம்ம எங்கே இருந்து கேட்போன்னு தெரியும். நான் ஏமாற்றப்பட்டிருக்கிறேன். ஆண்டவர் காட்டித்தரார், இங்கே பாரு, இதுதான் லாபான் உனக்கு செய்கிறது, இதுதான் உனக்கு செய்கிறது. ஆமே, ஹல்லேலூயா. ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். அது மட்டுமல்ல, லாபானை எச்சரிக்கிறார். லாபானை எச்சரிக்கிறார். 4வது லாபானை எச்சரிக்கிறார். ஆதியாகமம் 31:24. 5வது சமாதானத்தோடு விடுவிக்கிறார். ஆதியாகமம் 31:55. லாபான் அதிகாலமே எழுந்திருந்து தன் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் முத்தம் செய்து கொண்டு அவர்களை ஆசீர்வதித்தான். பின்பு லாபான் புறப்பட்டு தன்னிடத்துக்கு திரும்பி போயிட்டான். அதன் அர்த்தம் என்ன? லாபானால் இனி உனக்கு என்ன இல்லை தெரியுமா? தத்தளிப்பு இல்லை. லாபானின் கட்டுப்பாடு முடிந்ததே. அவனை தத்தளிக்க பண்ணுவார் இல்லை. லாபானுடைய கட்டுப்பாடு ஓவர். தேவன் யாக்கோபை ஆசீர்வதித்து அவனை தனியாக வெளியேற்றினார். லாபானால் ஏற்பட்ட தத்தளிப்புக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. ஆமேன். எல்லாரும் இருப்பாங்க, யாக்கோபுக்குன்னு கேட்க யாரும் இல்லைன்னு வரும்போது, ஆமேன், ஒருவரும் இல்லை என்று கண்டு, அப்படி ஒரு வசனம் உண்டுல்ல, எங்க உண்டு ஞாபகம் இருக்கா? ஒருவரும் இல்லை என்று கண்டு. உபாகமம் 32 நினைக்கிறேன். ஆமென். 32-36 வாசிங்க. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்த்து அவர்கள் பலன் போயிற்றென்றும் அடைக்கப்பட்டவர்களாவது விடுதலை பெற்றவர்களாவது ஒருவரும் இல்லை என்றும் காணும் போதும் தம்முடைய ஊழியக்காரர் மேல் பரிதாபப்படுவார். சத்தமா உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அப்படி பரிதாபப்படுகிறவர் 40வது வசனத்திலே, நான் என் கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி நான் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் என்கிற. அதன் அர்த்தம் என்ன? அவனுக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சியா? யாக்கோபுக்கு கேட்க யாரும் இல்லைன்னு நினைச்சியா? யாக்கோபு ஆசீர்வதிக்க யாரும் இல்லைன்னு நினைச்சியா? யாக்கோபு வழி நடத்த யாரும் இல்லைன்னு நினைச்சியா? நான் இருக்கிறேன். யாக்கோபின் தேவன் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எனக்காக பரிதபிக்கிறவர், எனக்காக பரிதபிக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகாதவன் என்று தள்ளப்பட்டேன், செத்தவனை போல் நான் மறக்கப்பட்டேன். செத்தவனை போல் நான், ஆமென், உடைந்த பாத்திரத்தை போல் நானே, ஆனாலும் உம்மை நம்பி உள்ளே. உடைந்த பாத்திரத்தை போல் க்ளோரி, ஆனாலும் உம்மை நம்பி உள்ளே. நானோ கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளே. நீரே என் தேவன் என்று சொன்னேன். ஆமென். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன், ஆனாலும் உம்மை
இன்னொரு சத்தியத்தை கூட நான் கண்டிப்பாய் சொல்ல வேண்டி இருக்கிறது. ஆவியானவர் அதை நினைவுபடுத்துகிறார். இந்த லாபானின் தத்தளிப்பு, லாபானின் கட்டுப்பாடு யாக்கோபுக்கு முடிந்து அவனுக்கு விடுவிக்கப்பட, அவன் ஆசீர்வதிக்கப்பட காரணத்தில் ஒன்று, முக்கியமான காரணத்தில் ஒன்று என்ன அப்படின்னா, லாபான் யாக்கோபை ஏமாத்தினது போல யாக்கோபு யாரை ஏமாத்தல? லாபானை ஏமாத்தல. என் விஷயத்துல தேவன் தலையிடணும்னா ஒருத்தங்க எனக்கு செய்யறது போல நான் செய்யாம இருக்கணும். அவ்வளவுதான். அவங்க என்கிட்ட முகத்தை உம்முன்னு வச்சாங்க, நான் அவங்கள்ட்ட முகத்தை உம்முன்னு வச்சேன். முடிஞ்சிட்டு ஆண்டவர் நீர் பார்க்கலையா? பார்த்தேன். இதுக்கு அவன் மூஞ்சே பரவாயில்ல. நம்முடைய அமைதி தான் தேவன் இடைபடுவதற்கான இடம். இவன் இப்படியே ஏமாத்துறான் பாரு, நான் நைட்டோட நைட்டா அவ்வளோ ஆட்டுக்கும் பெயிண்ட் அடிக்கலைன்னா பாரு. அவங்ககிட்ட ஒரு தீங்கு கிடையாது. லாபான் விஷயத்தில் யாக்கோபு கிட்ட ஒன்றுமே கிடையாது. யாக்கோபு ஒன்னே ஒன்று நடந்துச்சு. அது யார் எடுத்துகிட்டு வந்தா தெரியுமா? ராகில். அந்த விஷயம் யாருக்கு தெரியாது? யாக்கோபுக்கு தெரியும். அதனுடைய பலனை யார் வாங்கிட்டா? ராகில் வாங்கிட்டா. அவள் எங்கே போகலை? கானானுக்கு போக வழியிலே அவள் கதை முடிஞ்சிட்டு. வழியில் கானான் அவளுக்கு மைண்டில் கிடையாது. மைண்டில் லாபானுடைய விக்கிரகம். லாபானுடைய விக்கிரகம் யார்கிட்ட இருக்குதோ அவங்களுக்கு தான் லாபானுடைய எல்லா சுதந்திரத்தின் மேலும் அதிகாரம். அதனால் பார்த்தா இவர் அங்கே போகிறாரு, அங்கே ஏசா என் அடிக்கிறானா கொல்றானானே தெரியாது. ஏசான்னு தெரிஞ்சதும் நம்ம ஓடி வந்துடணும், இங்கே பஞ்சாயத்து தலைவர் ஆயிடணும், அதாவது அந்த வீட்டுக்கு பிரசிடெண்ட் ஆயிடணும். அதனால் விக்கிரத்தை தூக்கிட்டு வந்துட்டா. அவள் லைஃப் முடிஞ்சு. நம்ம இம்மைக்குரியதை மனசில் வச்சுட்டு கானான் சொல்லிட்டு நடந்தாலும் நம்மளால் எங்கே போக முடியாது தெரியுமா? கானானுக்கு போக முடியாது. லேயாள் ஸ்கோர் பண்ணது இங்கே தான். ராகில் கதை முடிஞ்சது இங்கே தான். ராகில் உள்ள என்ற வழியிலே முடிஞ்சிட்டு. கடைசியில் முற்பிதாக்கள் வரிசையில் கல்லறை வைக்கும்போது ஆபிரகாம் பக்கத்தில் சாராள், அப்புறமா ஈசாக்கு ரெபேக்காள், அப்புறமா யாக்கோபு லேயாள். ஆமே. லேயாளை விட அதிகம் நேசிக்கப்பட்டது யார் தெரியுமா? ராகேல். ரொம்ப வேதத்தில் தேவன் பிறக்கும் போதே ஒருத்த மேல ஓவர் லவ் வச்சார். ஒரு ராஜா, யார் சொல்லுங்க பார்க்கலாம்? சாலமோன். ஓவர் லவ். தாவீது மேல கூட இப்படி அன்பா இருந்தது சொல்லலை. ஆனால் சாலமோன்னாலே அவருக்கு அவங்க சாலமோன் கூப்பிட்டா இவர் எப்படி கூடுவார் தெரியுமா? அவனை ஜெடிடியா அப்படிம்பார். ஓவர் லவ். ஆனால் ஒன்றும் இல்லை, இம்மைக்குரியதை உள்ள வச்சுட்டான், இம்மைக்குரியதை உள்ள கொண்டு வந்துட்டான். தேவ அன்பு நிறைய இருக்கு நம்ம மேலே. ஆனால் நம்ம மனசில் என்ன இருக்கிறது ரொம்ப முக்கியம். நான் லாபான் எனக்கு பண்ணது மாதிரி நானும் பண்ணிட்டு கர்த்தர் எனக்கு நீதி செய்வார்னு கேட்டால் தத்தளிப்பின் பாத்திரம் லெவல் கூடிட்டு தான் இருக்கும். என்றைக்குமே கர்த்தர் தலையிடணும்னா நான் ஒரு காரியத்தில் ஒரு என்ன அவருக்கு ஒரு காரியத்தில் கிளாரிட்டியாக இருக்கணும். என்ன தெரியுமா? இவன் அவனுக்கு தீங்கு செய்யலை, இவன் அவன் பண்ணது மாதிரி பண்ணல, அவன் உழைச்சிட்டு தான் இருக்கிறான். அதான் சொல்லுங்க, என் பிரயாசத்தை பார்க்குறான். இங்கே நான் ஏன் உழைக்கணும், இங்கே நான் ஏன் செய்யணும், இங்கே நான் ஏன் செயல்படணும் அப்படி சொல்லிட்டு யாக்கோபு உட்காரல. ஏன் அப்போ நமக்கு நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டு நான் ஒரு நியாயம் சொல்கிறேன் தெரியுமா? இதுதான் தேவனுக்கு பிடிக்காது. அதன் அர்த்தம் என்ன? நான் சொல்கிற நியாயம் எப்படி இருக்குது தெரியுமா? அவங்க எனக்கு இப்படி பண்ணாங்க, அதனால் நான் அவங்களுக்கு பண்ணேன். ஆரோனும் மிரியாமும் பேசினதுக்கு, மோசைக்கு விரோதமாக பேசினதுக்கு கர்த்தர் தலையிட காரணம் என்ன தெரியுமா? மோசை எப்படி இருந்தார் தெரியுமா? சாந்த குணமுள்ளவனாக இருந்தான். நம்முடைய குணம் அந்நிய பாஷை பேசும்போது எழுதப்படாது. நம்முடைய குணம் இப்படிப்பட்ட சண்டை வரும்போது தான் ஒரு ஒன்று. ஆமேன். ஆமாம். சில பார்க்குறாங்க இந்த லாபானை விட்டு போக மாட்டேங்க, உள்ளே கடந்து. ஆமாம். ஹல்லேலூயா. இது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். அவங்க இப்படி பண்ணாங்க, நான் இப்படி பண்ணேன். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? நியாயப்படுத்துகிறோம். நம்ம நியாயப்படுத்த தேவன் தலையிடவே மாட்டார். அதான் சொல்ல, நான் என் கையில் ஒன்றுமே. லாபான் விஷயத்தில் யாக்கோபு நீதிமான், அதனால் கர்த்தர் தலையிட்டார். ரெண்டாவதாக யாக்கோபுக்கு யாரால தத்தளிப்பு தெரியுமா?
ஏசாவால. ஆமென். ஆதியாகமம் 32வது அதிகாரத்தின் 6-7 வசனங்கள். யாக்கோபு ஏசாவின் இடத்துல ஆட்களை அனுப்பி விடுறார். ஆட்களை அனுப்பி நான் வரேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் போய் சொல்லுங்க. அப்படி சொல்லும்போது அந்த ஆட்கள் திரும்பி வராங்க. திரும்பி வந்து யாக்கோபிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் உம்முடைய சகோதரனாகிய ஏசாவின் இடத்துக்கு போய் வந்தோம், அவரும் 400 பேரோடு கூட உம்மை எதிர்கொள்ள வருகிறார். இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன், 400 பேரோடு கூட ஏசா வாரானா, சமாதானத்துக்கு வாரானா, சண்டைக்கு வாரானா? என்னது, யாக்கோபு வாரானா? இன்னும் வாரேன். ஆமே. 400 பேரோடு கூட வாரானா 100% எதுக்கு தான் வரான்? சண்டைக்கு தான் வரான். அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது, வியாகுலப்பட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த தத்தளிப்புக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த தத்தளிப்புக்கு காரணம் என்ன? 20 ஆண்டுகளுக்கு முன்னாக யாக்கோபு செய்த ஒரு செயல். இதை நம்ம லாங்குவேஜில் சொல்லணும்னா கடந்த கால பாவம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இவன் ஏன் அப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பிரச்சனை திருப்பி நிற்குமா? நிற்கும். யாருக்கு தெரியுமா? அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணாம வராங்க தெரியுமா? பைபிள் என்ன சொல்லுது? பாவத்தை மன்னிப்பார், ஆனா அந்த பாவம் மன்னிப்பு எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் செய்ய வேண்டிய ஒரு கிரியை இருக்கிறது. என்ன தெரியுமா? தன் பாவங்களை மறைக்கிறவன். இந்த ஏசா முதல்ல யார்கிட்ட மறைச்சான் சொல்லுங்க? யார்கிட்ட மறைச்சான்? முதல்ல ஈசா கிட்ட. அடுத்து யார்கிட்ட மறைச்சான்? ரெபேக்கா தான் ஆளு. அடுத்து யார்கிட்ட மறைச்சான்? ரெண்டாவது அவன் யார்கிட்ட பேசினான் சொல்லுங்க பார்க்கலாம்? கர்த்தர்கிட்ட பேசினான்ல, அந்த இடத்துல அவன் சொன்னான் அதை இல்லை, மறைச்சிட்டு ஓடிட்டான். 20 இயர்ஸ் ஆச்சு. எனக்கு ஒரு பிரச்சனை எப்போ சால்வ் ஆகும் தெரியுமா? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். இப்போ யாக்கோபு என்னைக்குமே புரிஞ்சுக்கோங்க, ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணாம நம்ம எவ்வளவு தூரம் ஓடினாலும், எத்தனை வருடம் ஆனாலும், அது ஒரு நாள் ஏசா மாதிரி நமக்கு முன்னாடி நிற்கும். ஆனால் நிற்கும் போது ஒருத்தனா நிற்காது, 400 பேரை நிற்கும். நம்ம என்ன நினைக்கிறோம்? இந்த இடத்துல பிரச்சனை பண்ணிட்டு ஷிஃப்ட் ஆகி இன்னொரு இடத்துக்கு போயிடலாம். அந்த சர்ச்சில் பிரச்சனை பண்ணிட்டு இங்கே கூட்டத்தோட கூட்டமாக நான் உங்களை சொல்லலை, அப்படி உங்களுக்கு நம்மளை தான் சொல்கிறார், பாஸ்டர் போட்டு விட்டுருப்பார், அப்படி ஃபீல் ஆகுதுன்னா எங்கே ஓடி போனாலும் ஒரு பிரச்சனையே சால்வ் பண்ணாமல் ஒருத்தங்களை ஏமாத்திட்டு இன்னொரு இடத்துல எவ்வளவு நல்லவங்களா வாழ்ந்தாலும், பரிசுத்த வாட்டியா வாழ்ந்தாலும், ராகேலும் லேயாலயம் கட்டினாலும், ஒரு நாள் 5 வருஷமானாலும் 10 வருஷமானாலும் 20 வருஷமானாலும் நிற்பான். தனியா நிற்க மாட்டான், வட்டியும் அசலும் குட்டியும் சேர்ந்து நிற்கும். ஆமே. நம்ம என்ன நினைக்கிறோம்? ஊரை விட்டு ஊர் ரொம்ப நல்லவனா வாழ்ந்து வெள்ளையும் போட்டு பைபிள் எடுத்ததும் எல்லா பிரச்சனையும் அப்படியே காணாம போயிடும் நினைச்சிட்டு இருக்கிறோம்ல. தேவன் அன்புள்ளவர் தான், ஆனால் அவர் நீதி உள்ளவர். வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஓட்டார். அதனாலதான் தாவீது சொல்றாரு. ஏன் தாவீது அவருடைய சின்ன பாவத்தை கூட சங்கீதத்தில் எழுதி வைப்பார். இப்படி ஒரு சங்கீதக்காரன் இதுக்கு முன்னாடியும் கிடையாது, இப்பவும் கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. நானும் ஒரு பாட்டு எழுதினேன், உம்மை விட்டு விலகும் செயல் செய்த நாள் உண்டு, உம்மை காயப்படுத்தும் வார்த்தை பாவம் செய்ய காலம் கேட்ட துரோகி நான் சொல்லிட்டு ஒரே வெட்டு. ஐயோ, இப்படி நான் எழுதுறேன்னா என் சர்ச் மக்களை ஏற்கனவே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாங்க ஆரம்பத்தில். இப்போ இந்த பாட்டை பாடின அதோட முடிஞ்சு, அவனே சொல்லிட்டு அவனை கீழே போடு, அவ்வளோதான், அதோட முடிஞ்சு சொல்லிட்டு ஒரே வெட்டும்போது ஆவியான பேசுகிறாரு, இங்கே பாரு உண்மைதானே ஆண்டவரே. அப்போ நான் சொன்னேன், ஆண்டவரே இதை நான் வெளியே பாடவே மாட்டேன்,
தினம் உங்களுக்கு இது எனக்கும் உங்களுக்கும் மட்டும் அப்படி சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊருக்கு அப்பா கூட மீட்டிங் போகிறேன். மீட்டிங் போகும்போது அங்கே வந்து திடீர்னு ஒர்ஷிப், அப்போல்லாம் ஒர்ஷிப்லாம் அந்த அளவுக்கு வெளியே, திடீர்னு நீங்கள் ஒர்ஷிப் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு கையும் ஓடல காலம் ஓடல, பாட்டு வேறு வரல. இந்த பாட்டு நான் எழுத டீலிங்கே என்னென்னா இது எனக்கும் உங்களுக்கு மட்டும், வேறு யாருக்குமே அதுவரை தெரியவே தெரியாது. எடுத்து வாயை திறந்து பாடும்போது ஏனில் என்ன கண்டீர், இனி நிறுத்தவும் முடியாது. ஆண்டவரே அவன் அப்படி பாவம் செய்ய காலம் அப்படி பாடி முடிச்சுட்டு விட்டாச்சு. விட்டுட்டு பாடா இது வேற வெளியூர் வெளிமக்கள் யாருக்கும் தெரியாது, அப்படி விட்டுட்டு வாரேன். அவங்க அந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணி திரும்ப திரும்ப போட்டுட்டு இருக்கிறான். ஆமென் ஆமென். ஒருத்தர் மெதுவாக வந்தார். கொஞ்சம் லேட்டர் இந்த பாட்டெல்லாம் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம், பிரதர் இப்படி ஒரு பாட்டு கேட்டு ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா உடனே ஒரு டவுட்டு, என்ன அப்படி என்ன பாவம் செய்ய காலை காட்டிக்க. ஆமாம், ஆனால் நம்ம மக்களுக்கு எது எது அறிந்து கொள்ள அவருக்கு அது வந்து அவளை தாங்கவே முடியலை. ஆமாம், அப்படி என்ன எனக்கு தெரியும் இப்படி கேட்பாங்க, அதனால தான் ஆண்டவரே. ஆனால் அந்த விஷயத்தில் வந்து ஒருத்தருக்கு நெஞ்ச அழுத்தத்தை பாராட்டணும். யாருக்கு தெரியுமா? தாவீது அடிக்கிறார் அடி. அக்கிரம விஷயங்கள் என்னில் மிஞ்சி வல்லமை கொண்டது. யாராவது ஒரு நபர் சொல்லுவாங்களாங்க, ஒரு பாஸ்டர் இப்படி ஒரு வேர்டை யூஸ் பண்ணுவாங்களா? யாராவது? அவர் சொல்றாரு, அவர் ஸ்கோர் பண்ண ரீசனே எதையுமே மறைக்கல. ஆண்டவருக்கு முன்னாடி நான் பாடுறாப்பா, நீர் அக்கிரமத்தை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே, நம்ம இதெல்லாம் விட்டுட்டு அப்படியே உள்ள மறைச்சு வச்சுட்டு தப்பு பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் ஏசாவை ஏமாத்தினதுக்கு அப்புறம் யாக்கோபு வந்து யாரையுமே என்ன பண்ணல, அவன் தான் ஏமாற்றப்பட்டானே தவிர அவன் யாரையும். ஆனால் அந்த பிரச்சனை சால்வ் ஆகல. ஆமே, அதாவது ஒரு எந்த ஊர் சொன்னாலும் ஆள் இருக்காங்க. சும்மா இது எக்ஸாம்பிள் புரிவதற்காக. அதாவது திருச்சி வேண்டாம், திருச்சி இல்லை, சும்மா ஏதோ ஒரு ஊர், கோயம்புத்தூரில் அங்கேயும் பிரச்சனை. இப்போ ஏன்னா எங்கெல்லாம் இடத்துலேருந்து இங்கே வந்து ஆட்கள் இருக்கனால, இப்போ கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தங்க கிட்ட காசு வாங்கி கொடுக்க முடியாமல் ஏமாற்றி அவங்க வந்து இங்கே இருந்தால் பிரச்சனைன்னு சொல்லிட்டு திருநெல்வேலியில் போய் செட்டில் ஆகி, நார்கோவில் சொன்னதான பிரச்சனை, திருநெல்வேலியில் போய் செட்டில் ஆகி அங்கே வாழ்ந்து, அங்கே ஒன்றும் இல்லாமல் அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகிறதுக்கு ரீசன் என்ன, முடியல. செட்டில் ஆகி இப்போ லைஃப் எப்படி இருக்குது, நல்லா ஆனதுக்கு அப்புறமும் ஆமாம் சரி நம்ம ஒருத்தர்கிட்டருந்து வாங்கினோமே, அவரை போய் நம்ம பார்த்து என்ன பண்ணலாம், கொடுக்கலாம் அப்படின்னு தோணாமல் இங்கே இருந்து சர்ச்சில் மெம்பர் ஆகி, சர்ச்சை தொடங்கி, பாஸ்டர் ஆகி, ஒயிட்டு போட்டாலும் 20 வருடம் கழித்து என்ன அர்த்தம்? யாக்கோபு எங்க போக புறப்பட்டான்? கானானுக்கு போக. ஏசாவை டீல் பண்ணாம கானானுக்கு போக முடியாது. லாபான் வீட்டுக்கு போக ஏசா தடை இருக்க மாட்டான். ரெண்டு பரிவார உடையவனா மாறதுக்கு ஏசா தடையா வர மாட்டான். ஆனா தகப்பன் வீட்டுக்கு போனோம்னா ஏசாவை சால்வ் பண்ணிட்டு தான் போனோம். நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவரே கோலும் கையுமா வந்தேன், 2 பரிவாரத்தை உடையவன் ஆக்கினீர். அந்த ஆசீர்வாதத்துக்கெல்லாம் ஒரு தடை இருக்காது. ஏன்னா யாக்கோபு யார் தெரியுமா, பூச்சி. ஆனா நீ இப்ப எங்க போக புறப்படுறது தெரியுமா? கானானுக்கு. தகப்பன் வீட்டுக்கு அப்படி என்றாக முடியாது. நாளைக்கு ஏசா எழுமின்னு ஆண்டவர் சொல்லுவார்லாங்க. இதுதான் நாங்க எருசலேமை பார்த்து சொல்லுவார். அவருடைய கிரியைகளை கண்டு மனம் திரும்பாத கப்பர்நகும் பட்டணத்தை பார்த்து அவர் கத்துவார்ல, இங்க பாரு, நியாய தீர்ப்பின் நாளில் உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோமுக்கு நேரிடுவது லகுவா இருக்கும் அப்படிம்பார். நம்ம ஒரு இடத்துல ஒரு நபரை ஏமாற்றிட்டு இன்னொரு இடத்துல வந்து எவ்வளவு நல்ல பிள்ளையா வாழ்ந்தாலும் ஒரு நாள் இந்த பிரச்சனை வந்து நமக்கு முன்னாடி நிற்கும், ஃபேஸ் பண்ணவே முடியாது. இது யாக்கோபு என்ன பண்றான் தெரியுமா, பாளையத்தை 2ஆ பிரிக்கிறான். 2ஆ பிரிச்சு ஒன்றை வந்து ஃப்ரெண்டில் அனுப்புறான். என்ன மனசுல நினைக்கிறான், ஒருவேளை ஒன்றை அவன் அடித்து போட்டாலும் இன்னொன்றாவது தப்புமே அப்படி சொல்லிட்டு இந்த யாக்கோபு என்னெல்லாமோ செய்யறான். முதல்ல பாளையத்தை 2ஆக பிரித்தான். பிரித்து ஒரு காரியத்தை செய்யறான். இதுல அவனுக்கு சமாதானம் வந்துச்சா?
சமாதானம் வரல. அடுத்து என்ன பண்றான்? ஏராளமான காணிக்கைகளை அனுப்புறான். யாக்கோவே, இதை நீ எப்போ செஞ்சிருக்கணும்? நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் போது என்ன பண்ணியிருக்கணும்? கொஞ்சம் கொஞ்சமாக, அண்ணே இது உங்கள்கிட்ட நான் ஏமாற்றி வாங்கினதுன்னு நான் வச்சுக்கோ. அவன் என்னெல்லாம் அனுப்புகிறான். 32வது அதிகாரம் 13 முதல் 15 வரை இருக்குது. 200 வெள்ளாடுகள், 20 வெள்ளாட்டுக்கடாக்கள், 200 செம்மறி ஆடுகள், 20 ஆட்டுக்கடாக்கள், 30 பால் கொடுக்கிற ஒட்டகங்கள், 40 பசுக்கள், 10 காளைகள், 20 கழுதைகள், 10 கழுதை கடாக்கள். அப்போ உனக்கு இதெல்லாம் கொடுக்க முடியும். அதாவது ஏசா இதுவரை ஒண்ணுமே கேட்கல, அதனால நான் என்ன பண்ணல? கொடுக்கல. அவன் கழுத்தை பிடிக்க வாரான்னு தெரிஞ்சதும், ஆமென், ஹல்லேலூயா. அதாவது சமாதானமா இருக்கும்போது சால்வ் பண்ண பழகிடணும். அவங்க தான் ஒன்றும் கேட்கல, இவங்க தான் கேட்கல. இன்னைக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. இந்த கேட்காதவங்களை என்ன பண்ண மாட்டாங்க தெரியுமா? கண்டுக்க மாட்டாங்க. யாராவது கழுத்தை பிடிக்கவே வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. இப்போ கதவை திறந்தா குத்துவே நிற்கிறாங்க. எப்படியாவது அப்படின்னு வரும்போது வந்துடும். 200 வெள்ளாட்டு கடாக்கள், 20 வெள்ளாட்டு குட்டிகள், செம்மறி ஆடுகள், ஆட்டுக்கடாக்கள், எப்படியாவது. 20 வருஷம் ஏசா இந்த யாக்கோபு சரி பிழைச்சி போட்டு அப்படி சொல்லிட்டு விடும்போது, அப்படின்னா ஃபஸ்ட்டே யாக்கோபு என்ன பண்ணியிருக்கணும்? இவ்வளோத்தையும் அனுப்பி கொடுத்துருக்கணும். இல்லை, இப்போ இவ்வளோ கொடுத்ததுக்கு அப்புறமும் யாக்கோபுக்கு என்ன இல்லை தெரியுமா? சமாதானம் இல்லை. அதாவது பிரச்சனையை சால்வ் பண்ணுறது பணத்தால முடியாது. ஆமே, நீ பாளையத்தை பிரித்தாலும் நடக்காது, நீ பணத்தை கொடுத்தாலும் நடக்காது. அடுத்து குடும்பத்தையே பிரித்து நிறுத்துறான். ஃப்ரெண்டில் யார் நிறுத்துறான் தெரியுமா? லேயாள பாவம் போட்டு, அது இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். அதுக்கு கண்ணும் ஒழுங்கா தெரியாது. அது போட்டு அது யோசிக்கிறதுக்குள்ள அவன் பின்னாடி ராகில் நிறுத்தலாம். அதாவது பாருங்க, யாக்கோபு முதல்ல நிறுத்தினது யார? லேயாள. கடைசி நிறுத்தினது யார? ஆனா முதல்ல இறந்தது யாரு தெரியுமா? உன் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமாம், சிலர்லாம் சொல்லுவாங்க, அவர் போனதுக்கு இவ போயிருந்தா. ஆமாம், ஹல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, யாகேல் போட்டு லேயாளே, நீ தான் ஃப்ரெண்டில் நிற்கணும். அவளுக்கு விஷயமே தெரியாது. ஏன்னா லேயாள்கிட்ட யாக்கோபு ரொம்ப பேசுறது மாதிரி இல்லை. ராகில்கிட்ட சொல்லுவான். ராகிலுக்கு உடனே சட்டை பிடிப்பான். எதுனாலும் சட்டையை பிடிப்பா. கொஞ்சம் நில்லுமா, உயிரோடு இருக்குன்னு விரும்புறியா, பின்னாடி போ, நாங்கள் சம்பவமே வேற. ஆமென், ஹல்லேலூயா. வேற இவ்வளவு பண்ணியும் அவனுக்கு என்ன இல்லை தெரியுமா? சமாதானம் இல்லை. ஏன் சமாதானம் கிடைக்கல? இப்போ பிரச்சனை வெளியல்ல, பிரச்சனை உள்ள. ஆமென். தத்தளிப்பின் பாத்திரம் சுமக்கிறவன் செய்ய வேண்டியதை செய்யாம வேற எதை செய்தாலும் அவளுக்கு திருப்தி ஆகுது. நீ எங்க கொண்டு பணத்தை போட்டாலும் திருப்தி ஆகாது. நீங்க என்ன திட்டம் பண்ணாலும் திருப்தி ஆகாது. உண்மையான திருப்பு முனை உண்டாக ஒரே இடம் தான் இருக்கிறது, தேவனிடத்துல போய் விழுந்துறது. இதை அவன் ஏற்கனவே பெத்தேலில் கர்த்தர் தரிசனமாகும் போது செய்திருப்பான் என்றால் அன்னைக்கே பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கும். ஆனால் இப்பொழுதும் தாமதம் ஆகல. யாக்கோபே, இந்த தத்தளிப்பின் பாத்திரம் நீங்கணும்னா, ஆமென், மனுஷ முயற்சிகள் முடிந்த இடத்துல தேவனோடு உள்ள போராட்டம் ஆரம்பமாகும். இவன் போய் தேவ சமூகத்தில் விழுகிறான். யாக்கோபு ஏசாவை ஜெயிக்கலங்க. முதல்ல தன்னுடைய பயத்தையும் தன்னுடைய பழைய வாழ்க்கையும் தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெயிக்கிறார். ஹல்லேலூயா. தேவனோடு அவன் எப்பொழுது தனிமையில் போராட ஆரம்பித்தானோ அப்பொழுதுதான் அந்த தத்தளிப்பே சமாதானமாய் மாறிட்டு. உங்க பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற ஒரே இடம் தேவ சமூகம். அந்த இடத்துல போய் நீங்க நியாயம் பேசக்கூடாது. நீங்க யாருன்னு அவருக்கு சொல்லணும். ஆமா, உங்க பிள்ளைகளை அவருக்கு சொல்லணும். ஆண்டவர், நான் தப்பு பண்ணிட்டேன், இதன் அடையாளமாக. அதாவது தேவனிடத்துல ஒருத்தன்
காம்ப்ரமைஸ் ஆயிட்டான் அப்படின்னாலே அவனுக்கு மனுஷன் காம்ப்ரமைஸ் ஆகிறது ரொம்ப ஈஸி. அவங்க ஊர் வழக்கத்தின்படி அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தங்கள்ட்ட தான் செய்த தவறை உணர்ந்து நான் தப்பு பண்ணேன், எனக்கு நான் சமாதானமாக விரும்புகிறேன், நம்ம சேர்ந்து போகலாம், நான் இனி உங்களுக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டேன், நீங்கள் எனக்கு தீங்கு பண்ணல, நான் தான் தீங்கு பண்ணேன் என்பதின் அடையாளமாக என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த நபருக்கு முன்பதாக 7 தரம் குனிவார்கள். 7 தரம் குனிந்து குனிந்து வணங்குவாங்க. யாக்கோபுக்கு கேரக்டர் எது கிடையாது. யாக்கோபுக்கு கேரக்டர் எது? அடித்து தான் வாங்கணும், ஏமாற்றி தான் வாங்கணும், குனிஞ்சு வாங்கக்கூடாது. ஆனால் எப்போ ஆண்டவர்கிட்ட அவன் ஒப்புரவானானோ, அடுத்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 33வது அதிகாரம் 3வது வசனத்தில் அவன் 7 விசை தரை மட்டும் ஏசாவை வணங்கினான். அக்செப்ட், நான் தப்பு பண்ணேன், நான் தப்பு பண்ணேன். பழைய யாக்கோபு அப்படி கிடையாது. ஏசா வரானா, ஏசா வந்து கேரக்டர் பார்த்தா அவன் நல்லவங்க. அவன் நான் தப்பு. இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு இல்லாத ஒரு சுபாவம் இது. ஏசா கிட்டலாம் போய் மன்னிப்பு கேட்க முடியாது. அவன் எதை வழிபடுறான் தெரியுமா? அதெல்லாம் கேட்டாரா? ஆமாம், ஏசா கிட்டலாம் போய் மன்னிப்பு. அவங்க யாரு, நாங்கள் யாரு? அவங்க வேற, நாங்கள் வேற. என்ன வேற நார இல்லை. 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்ட சேர்ந்த போது, அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி 2 பேரும் ஆள ஆரம்பிச்சிட்டான். யாக்கோபு மாறினாலே போதும், ஏசாவின் தத்தளிப்பு நீங்கும். ஏசாவினால் வருகிற தத்தளிப்பு நீங்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனோடு தனிமையில் போராடு. ஒன்று சொல்லு, நீ ஏசாவை கம்ப்ளைண்ட் பண்ணாத. யாக்கோபு ஏசாவை தான் முதல்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவான். ஆண்டவர் நீங்க இப்படி சொன்னீங்களே, அவன் வரான், அவன் வந்து அப்படி இப்படி. ஆண்டவர் பேசவே இல்லை, சைலண்ட் ஆயிட்டார். அதுக்கப்புறம் தான் போய் தனிமையில் இருக்கிறான். நான் யாக்கோபு ஆண்டவர், நான் ஏமாத்தினவன் ஆண்டவரே. ஆமாம், நேரம் போய்விட்டது. ஒரு 5 மினிட்ஸில் நான் சொல்லி செபிக்க விரும்புகிறேன். 3வது யோசேப்பினால் உண்டான தத்தளிப்பு. ஆதியாகமம் 42:36 யாக்கோபு ஒரு வார்த்தை சொல்லுவார், இதெல்லாம் எனக்கு விரோதமாய் நேரிடுகிறது என்றான். ஏன்னா யோசேப்பு யாரை பிடிச்சி கட்டி வைப்பான் தெரியுமா? சிமியோனை கட்டி வைப்பான். இப்போ சகோதரர்களை அனுப்பும்போது என்ன சொல்லுவார்னா, யாரை கூட்டிகிட்டு வரணும்? பென்யமீனை கூட்டிட்டு வரணும். இந்த விஷயத்தை யாக்கோபிட்ட சொல்லும்போது, யாக்கோபு எல்லாமே எனக்கு அகெயின்ஸ்டாக நடக்குது. இதுக்கு காரணம் உண்மையிலே யோசேப்பு அல்ல. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இது யோசேப்பு யார் என்று யாக்கோபுக்கு அறியாததே காரணம். யோசேப்பின் திட்டத்தை குறித்து அறியாததே காரணம். நம்முடைய நிறைய தத்தளிப்புக்கு காரணம் என்ன தெரியுமா? சூழ்நிலை அல்ல, நமக்கு அதை குறித்த அறிவில்லை. இயேசு கடல்ல நடந்து வந்தபோது சீஷர்கள் தத்தளித்து ஆவேசம்னு சொன்னாங்க. அந்த தத்தளிப்புக்கு காரணம் இயேசு அல்ல, காற்றும் அல்ல, யாரும் அல்ல. அவங்களுக்கு அது யாருன்னு தெரியல, இயேசுன்னு தெரியல. உயிர்த்தெழுந்த இயேசு சீஷர்கள்ட்ட வந்தபோது அவங்க ஆவின்னு சொல்லி கலங்கினாங்க. நம்ம ஆவேசம் நினைக்கிறது இயேசுவா கூட இருக்கலாம். ஆவின்னு கலங்கிறது உயிர்த்தெழுந்த ஆண்டவரா கூட இருக்கலாம். நம்ம எல்லாம் போச்சுன்னு நினைக்கிறது நம்முடைய வாழ்வுக்கான ஆரம்பமாய் கூட இருக்கலாம். ஓசியா 4வது அதிகாரம் அதுல ஒரு வார்த்தை இருக்கிறது. 6வது வசனத்துல அந்த ஒரு வசனத்தை பாருங்கள். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். என்ன அறிவு இல்லை? 1வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆமென், தேவனை பற்றிய அறிவு இல்லை. இன்னைக்கு நாம அழிகிறதற்கும் நாம சங்காரம் ஆகிறதற்கும் நாம தத்தளிக்கிறதுக்கும் காரணம் என்ன தெரியுமா? தேவனை பற்றிய அறிவு இல்லை. அதுதான் 6லே சொல்லப்பட்டிருக்கிறது. அறிவில்லாமையினாலே சங்காரம் ஆகிறது. ஏன்னா நீ எதை வெறுத்த தெரியுமா? கர்த்தர் எனக்கு என்ன செய்வாருங்கிறதா நமக்கு தேவையா இருக்கிறது. கர்த்தர் யார் என்பதை அறிய நாம் சித்தம் வைத்திருக்கிறோமா, விருப்பம் வைத்திருக்கிறோமா? எனக்கு அதை குறித்த விருப்பம் இல்லை. யூடியூப்ல இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள் டைட்டில் ஒரு மெசேஜ் போடுங்க.
அதுக்கு கூட இன்னொரு மெசேஜை போடுங்க. ஆமா, இந்த செய்தியை கேட்டால் 10 நாளில் உனக்கு திறக்காத வாசல் திறக்கப்படும். ஏன்னா நம்ம செய்தியை நமக்கே தெரியாத டைட்டில் சுத்தி உலாய் வருகிறது. இந்த செய்தி கேட்கலன்னா உங்களுக்கு தான் நஷ்டம். அது என்ன செய்தி? ஆமா, இப்படிப்பட்ட டைட்டில் நாம் பார்க்கும்போது நமக்கு உடனே கூஸ்பம் மூமெண்ட்ஸ். உடனே இதை கேட்ட 1000 இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம். தொழிலில் முன்னேற இதை கேளுங்கள். தப்பு நான் சொல்லலை, ஆனால் அதுதானே நமக்கு விருப்பமா இருக்கிறது. தேவனை பற்றி அறிவை விட்டுட்டோமே. தேவனை குறித்த அறிவு இல்லைன்னா நம்ம என்ன ஆவோம் தெரியுமா? சங்காரம் ஆவோம். நம்ம அழிந்து கொண்டு தான் இருப்போம். இந்த சத்தியத்தை சபை அறியுங்கள். எனக்கு தேவன் யாருன்னு தெரியலன்னா அவர் என் பக்கத்தில் வந்தாலும் நான் ஆவின்னு தான் கத்துவேன். ஆமென். யோசேப்பு யார்? யோசேப்பு குறித்து யாக்கோபு மனசுல 20 வருஷமா இருந்த செய்தி என்ன தெரியுமா? யோசேப்பு மரித்து விட்டான். யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் செய்தி வந்தது, இவனுக்கு உயிர் போச்சு. அதில் மூச்சே நின்றுட்டு அவர்கள் சொன்னதை கேட்டு அவன் அனுப்பினதை கொடுத்து விட்டதை கண்டபோது அவனுடைய உயிர் திரும்ப வந்தது. இந்த நாளில் என்னை கேட்கிற அன்பு சகோதர சகோதரி, நிறைய காரியம் நம்மை சுற்றி நடக்கிறது. தேவ திட்டம் நிறைவேறுவது. அப்போ இது தெரியணும். யோசேப்பு யாருன்னு தெரியணும். இது யாக்கோபு எவ்வளோ வேதம், எல்லாமே எனக்கு எதிராக நடக்குது. இல்லை யாக்கோபே, எல்லாமே உனக்கு அனுகூலமாக தான் நடக்குது. ஆமாம், இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் சில உள்ளங்களோடு இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமாய் வருகிறதை உணர்கிறேன். நீங்கள் இன்னைக்கு காலையில் கூட இதை சொல்லி புலம்பி இருப்பீங்க, எல்லாமே எதிராக நடக்குது. இல்லை, எல்லாமே ஃபேவராக தான் நடக்குது. எல்லாமே ஃபேவராக தான் நடக்குது. எதிராக நடக்கிறது போல தோண காரணம் என்ன? யாக்கோபே, உனக்கு யார தெரியல? யோசேப்ப தெரியல. யோசேப்பு யாருன்னு தெரியல. சபையே, உனக்கு தேவன் யாருன்னு தெரியல. உன் தேவனை குறித்து புரிந்து கொள். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன். அவைகள் தீமைக்கு. என் தேவனுடைய திட்டத்தில் தீமை கிடையாதுன்னு நம்புறவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. யோசேப்பு யாருன்னு தெரியாததுனால எல்லாமே எனக்கு எதிரா. யோசேப்பு யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இது போதும், நான் பார்ப்பேன். இது போதும், நான் பார்ப்பேன். ஒரு ஆமேன் சத்தமா சொல்லுவோம். ஆமேன். இப்போ தத்தளிப்புக்கு காரணம் என்ன தெரியுமா? மனிதனால் உண்டான ஏமாற்றம், நம்முடைய கடந்த கால செயலின் விளைவு. மூன்றாவது, தேவனை குறித்த அறியாமை. ஆமென். இந்த தத்தளிப்பின் பாத்திரம் நீங்க. லாபான் செய்தது போல நீங்க தீமைக்கு தீமை செய்யாதிருங்க. பிரச்சனையை சால்வ் பண்ணிருங்க. நம்மளால ஒருத்தங்க பாதிக்கப்பட்டிருந்தா போய் மன்னிப்பு கேட்கறதில்ல. ஆமாம், நீங்கள் உடனே யாக்கோபு மாதிரி 7 விசை குனிஞ்சு நிமிர ஒன்றை வேண்டாம். இப்படிலாம் இப்படி பண்ணிட்டேன், சாரி, அவ்வளோதான், சிம்பிள். ஆமென். யாக்கோபு 7 விசை அதை பார்த்து, அதாவது அதில் தாழ்மை இருக்கிறது. அது இவன் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் இருக்குது. ஆமென். என்ன ஒரு சேஞ்ச். இதாங்க இஸ்ரவேல் தான் மாற்றம். நாங்கள் என்னதான் ஆராதிச்சாலும் சகோதரனை ஏமாத்தினது தான், அல்லது இன்னாரை ஏமாத்தினது, அதெல்லாம் போய் மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது. அவன் கானானுக்குள்ள போக முடியாது. நாளைக்கு ஏசா எழும்பி கேட்பான், ஆண்டவரே, என்னை விட அவன் தானே பெஸ்ட்டுன்னு தெரிஞ்செடுத்தீங்க, நான் என்னைக்காவது யாக்கோபை ஏமாத்தி இருக்கிறான் ஆண்டவரே? இல்லையே. நீங்கள் இன்னும் பாருங்க, சில வார்த்தைகள் வர்றதுனால தான் கொஞ்சம் டைம் போகுது, கோச்சிக்காதீங்க. அப்பா நாளைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் ஃபீல் பண்ணுவார்னு யார் நினைக்கல தெரியுமா? யாக்கோபு நினைக்கல. ஆனால் யாக்கோபு செய்த செயலுக்கு நான் யாக்கோபுக்கு ஏதாவது பண்ணால் அது அப்பாவுக்கு ஃபீல் ஆயிரும். அப்பா உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் யாரை கை வைக்கக்கூடாது, யாக்கோபை கை வைக்கக்கூடாதுன்னு நினச்சது யார் தெரியுமா? அவன் இப்படி சுபாவம் உள்ளவன். ஆண்டவர் இதை டீல் பண்ணாமல் விட்டாருன்னா நாளைக்கு எழும்பி கொஸ்டின் பண்ண மாட்டான். ஆண்டவர்கிட்ட கொஸ்டின் பண்ண மாட்டான். நம்ம யாரை ஏமாத்திட்டு இருக்கிறோம்? லாபான் பிரச்சனை இல்லை, யாக்கோபு ஒன்ற பிரச்சனை இல்லை. அதனால கர்த்தர் தலையிட்டார். ஆனால் ஏசா பிரச்சனையில் தலையிட மாட்டார். நீ வரணும். ஆண்டவர்கிட்ட போராடி மாறியாச்சு,
மாறினது ஏசா கிட்ட போய் ஹாய் பிரதர், ஹாய் ப்ரோ, இப்படிலாம் போய் நிற்கல. ஏசாவை பார்த்ததும் 7 விசை. எனக்கு ஆரம்பத்தில் இது புரியலை. நேற்று ஆவியானவர் இதை காண்பித்து தரும்போது என் கண்கள்லாம் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகணுங்க. நான் ஜோம் பண்ணு சொல்கிறது என் செயல் ரிஃப்ளெக்ட். இது கேரக்டரே கிடையாது. அவன் வேலையே, அதாவது வயிற்றில் இருக்கும்போதே ஏசா காலை பிடிச்சி இழுத்தவன். சும்மா இதாங்க. ஆமாம், யோசேப்பு விஷயத்தில் நிறைய விஷயம் அகென்ஸ்டாக இருக்கும். இல்லை, ஆண்டவரை குறித்த அறிவு. அதுக்கு தான் பைபிள். அந்த 6வது வசனத்தை பாருங்கள். என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியராக இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடு. அடுத்த வார்த்தை பாருங்கள். நீ உன் தேவனுடைய, இப்போ தேவனை குறித்த அறிவில் வளரணும்னா இதை தான் திறக்கணும், வேதத்தை அறியணும். நீ வேதத்தை மறந்தாய், நானும் உன் பிள்ளைகளை மறந்து. என்ன ஒரு வார்னிங் இது! நமக்கு நிறைய காரியம் புரியாததுக்கு ஏன் இப்படி நடக்குது? தேவனை குறித்த அறிவு இல்லை. ஆண்டவர் சமூகத்தில் திரும்புவோம். கர்த்தர் தத்தளிப்பின் பாத்திரத்தை நீக்கி நம்மை சுகித்திருக்க பண்ணுவார். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுவோமா? அப்படியே கண்களை மூடி ஒரு 2 நிமிஷம் உங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, ஆண்டவரே, தத்தளிப்பின் பாத்திரத்தை நீர் என் கையில் இருந்து நீக்கி தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் என்னை சுகித்திருக்க செய்கிறீர்கள். இன்னைக்கு நீங்க என்னோட, இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட என்ன வார்த்தை மூலமாய் பேசினா? ஆமே, அது ஒரு 2 நிமிஷம் தான். நான் ஜெபித்து இங்கே முடிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் இடைப்பட்டிருக்கிறார். அநேக வார்த்தைகளை ஆவியானவர் நம்ம மத்தியிலே வெளிப்பட்டு கொண்டே இருந்தார். ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுங்க. உம்மை அறிகிற அறிவிலே வளர எனக்கு கிருபை தார். யாக்கோபை போல ஒப்புரவாக எனக்கு கிருபை தார். லாபான் செய்த தீங்குக்கு தீங்கு செய்யாதபடி என்னை காத்துக்கொள்ளும். இந்த நிலையிலே நாம் உருவாகும் போது நம் கையிலே தத்தளிப்பு இருக்காது. கர்த்தரதை நீக்கி போடுவேன் என்று இந்த நாளிலே நமக்கு வாக்கு தருகிறார். ஆமே. யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான், தத்தளிக்க பண்ணுவார் இல்லை என்று சொல்லுகிற நிலையில கர்த்தர் அப்படியே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் செய்வாராக. நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு நீர் பேசி உணர்த்து நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, தத்தளிப்பின் பாத்திரத்தை நீ நீக்கி போடுவீர். யாக்கோபுக்கு இது இக்கட்டு காலமாக இருந்தாலும் நீர் பேசி இருக்கிறதுனால நாங்கள் நம்புகிறோம். இந்த இக்கட்டுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவோம். அதன் அப்படியே ஒவ்வொருவரை ஆட்கொண்டு சாட்சியாய் நிறுத்தும். எல்லா மகிமை கனம் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.